இன்றைக்கி ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனலில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எங்கள் கிச்சனில் இன்றைக்கி வந்து பூண்டையும் வெங்காயத்தையும் வச்சு ஒரு தொக்கு தாங்க செய்ய போகிறோம். இந்த தொக்கை வந்து நீங்கள் சாப்பாட்லேயும் போட்டு பிசைஞ்சுக்கலாம், இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு பங்கு வந்து நீங்கள் வந்து வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா 1/4 பங்கு வந்து நீங்கள் வந்து பூண்டை எடுத்துக்கலாம். இல்லை உங்களோட விருப்பம், அது பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ எப்படி வேணாலும். ஆனால் வந்து அந்த சின்ன வெங்காயத்தில் பண்ணால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் என்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் இல்லாததால் இன்றைக்கி நான் இதை வச்சு தான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா என்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து கடுகும் வெந்தயமும் வறுத்து வச்சுருக்கேன். இந்த பொடி நமக்கு தேவை. அப்புறம் வந்து ஒரு எலுமிச்சம் சைஸு புளியை வந்து நான் தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். இது தவிர நமக்கு சில மசாலா பொடிகள் தேவை. அது நான் செய்கிறப்ப உங்களுக்கு சொல்லிக்கிட்டே காமிக்கிறேன். இப்போ நம்ம கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோங்க. அது 2 டீஸ்பூன் கிடையாது, டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டுருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் மேலே சிம்மில் வச்சு வதக்கிக்கணும். மீன் டைம் வந்து இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம வந்து போட்டு வதக்கினாலும் சீக்கிரமாக வதங்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடியும் மிளகாய் பொடியும் நம்ம போட்டுக்கணுங்க. அதில் வந்து நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் பொடி போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம். மஞ்சள் பொடி இதையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து இந்த புளிக்கரைசலை ஊற்ற போகிறோம். இப்போ புளி தண்ணியும் இதில் ஊற்றிட்டோங்க. ஊற்றிட்டு இதை நல்லா சுண்டற வரைக்கும் இது கொதிக்க விடணும். கொதிக்க விட்டோன்னா நம்ம தொக்கு ரெடி ஆகிடும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த வெங்காயமே தெரியக்கூடாது, பூண்டே தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதை வதக்கிட்டு நீங்கள் வந்து தாளிக்கிறதுக்கு முன்னாடியே இதை அரைச்சிட்டு நீங்கள் பண்ணுறப்ப அது வந்து வெங்காயமே தெரியாது. ஆனால் எனக்கு இந்த வெங்காயமும் பூண்டும் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மெத்தடில் பண்ணிகிட்ருக்கேங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இது வந்து நல்லா கொதித்து சுண்டி வரணுங்க. இப்போ நல்லா தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும், நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பொடிச்சு வச்சுருக்கீங்க இல்லையா, கடுகு வெந்தயம், இந்த பொடியும் போட்டுட்டால் இதுதான் ஹைலைட் கொடுக்குறதே இந்த தொக்குக்கு. ஊறுகாய் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ஹைலைட்ஸ் கொடுக்கும். இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஆறின பிறகு நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். 1 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஈராமல் இருந்தால் 15 நாள் வரைக்கும் வரும். ஏன்னா இதில் தண்ணியே கிடையாது, அதனால தான். இப்போ நம்மளோட சுவையான வெங்காய பூண்டு தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோஸை பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஸ்ரீவித்யா. நன்றி, வணக்கம்.